ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயோட யூசேஜை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், டயட் கான்ஷியஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் யூசேஜை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அதனால் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக வாங்கலாமா, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த பாட்டிலோட குவாலிட்டியும் சரி, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அந்த பைப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட பாட்டம் வரைக்கும் போகிறதுனால ஆயில் வந்து பாட்டம் வரைக்கும் இருந்தாலும் நம்மளால் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் எந்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து தேவையான அளவு வந்து ஃபில் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற கேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம நிறைய ஆயில் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் போய் சேர்ந்துட்டார். இப்போ ஸ்ப்ரே பண்ணி செக் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த தட்கா பேனில் எதுக்காக நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எதுக்காகனா குழந்தைங்களுக்காக. இது எதுக்கு ஃப்ரை பேனை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால தட்கா பேன்லேயே வந்து வேலையை முடிச்சிடலான்ட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணும்போது ஏன் கீழே வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர் ஆகுது. அதனால் வந்து ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு மேலே வச்சு நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குழந்தைங்களுக்காக அப்படின்றதுனால ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுன்றதுனால இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நல்லாவே இருந்தது. எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போது வந்து ஆயில் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் சேர்ப்போம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் எண்ணெயை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். சப்பாத்தி வந்து சுடும் போதும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சுடும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கம்மியான அளவு வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து தோசையை வந்து சுட முடியும். இது மாதிரி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும். அதே போல் கேஸ்ட் அயர்ன் வந்து சீசனிங் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் யூசேஜும் வந்து கம்மியாகுது. அதனால் ஆடட் அட்வான்டேஜாக தான் வந்து இருக்குது இந்த ஸ்ப்ரே பாட்டில். இது மாதிரி இடத்துலையும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ப்ராடக்ட்டு வாங்கலாம். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 259 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.